அடுத்த வினாவை அவதானியுங்கள். பின்வரும் சொற்களை வைத்து வாக்கியம் அமைக்குக. நாங்கள் ஒரு சொல்ல வச்சு எப்படி வாக்கியம் உருவாக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு இதுல பாருங்கள். ஆரம்பத்திலிருந்து பாடத்துல தான் சொல்லி தந்து கொண்டிருந்தேன், நான் அப்படி வாக்கியம் ஒன்று வரும் என்று. ஆனா இன்றைக்கு இந்த பரீட்சையில எப்படி வருதுன்னு பாருங்கள். கொரோனா. கொரோனா என்றது ஒரு நோய் கிருமி. இப்ப மிக அண்மையில எங்களை எல்லாம் சுத்தி பிடிச்ச ஒரு கிருமி என்று உங்களுக்கு தெரியும் தானே. அப்ப இதுல வச்சு ஒரு வசனம் எப்படி அமைக்கணும் பாருங்கள். கொரோனா உயிராபத்தை ஏற்படுத்தும் ஒரு கொள்ளை நோயாகும். அது ஒரு பேண்டமிக், ஒரு கொள்ளை நோய், எல்லாருக்கும் சேர்ந்து உலகத்தையே உலுக்கிய ஒரு நோய். அப்ப அதனாலதான் அதை கொள்ளை நோய் என்று சொல்றோம். கொள்ளை என்று சொன்னால் அந்த நாடு பூரா, உலகம் பூரா பரவி இருக்கிற நோயைத்தான் கொள்ளை என்று சொல்லுவோம். ரைட், பாருங்கள், எழுத போறேன். கொரோனா வசனம் அப்படி அமைக்க போறேன். கொரோனா உயிராபத்தை ஏற்படுத்தும் ஒரு கொடிய கொள்ளை நோயாகும். அவதானிச்சுக் கொள்ளணும். ஒரு எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் எல்லாம் அடங்கிய ஒரு 5 சொற்களுக்கு மேலான ஒரு வசனத்தை தான் நாங்கள் கொடுக்க வேணும். இப்பவும் ஒரு வச்சு ஒரு ஆக்கம் உருவாக்க சொல்லி கேட்டால் அப்ப அந்த விஷயத்துல கவனமாயிருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7 சொற்கள் இருக்கு. 5க்கு மேற்பட்ட சொற்கள் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு வசனங்களை அமைக்க கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததை பாருங்கள். பெற்றோர்கள். இது பெற்றோர்களுக்கு ஒரு வசனம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எம்மை பேணி பாதுகாக்கும் பெற்றோர்களை மதிப்போம். எம்மை பேணி பாதுகாப்பவர்கள் யார்? பெற்றோர்கள். அப்ப அவர்களை நாங்க என்ன செய்யணும்? மதிக்கணும். அப்ப அப்படி ஒரு வசனத்தை எழுதுவோம் பாருங்கள். எம்மை பேணி பாதுகாக்கும் பெற்றோர்களை மதிப்போம். கொடுக்கப்பட்ட இடம் சிறிய இடமாக இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி எழுத தெரிய வேண்டும். அதே வேளை மிகவும் அவதானமா இன்னொரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி நுழையாமலும் பாதுகாத்து கவனிச்சு எழுத பழக வேணும். அடுத்தது பாருங்கள். அறிவுறுத்தலுக்கு நாங்கள் ஒரு வசனம் எழுதணும். அறிவுறுத்தல் எங்க பார்த்திருப்பீங்க? எங்கேயும் அறிவுறுத்தல்கள் போடப்பட்டிருக்கும், பலகைகள்ல ஒட்டி இருக்கும் பாருங்கள். அப்ப என்ன எழுத போறோம்? பொது இடங்களில் அறிவுறுத்தல் பலகைகள் தொங்க விடப்பட்டுள்ளன. எக்ஸிட் என்று போட்டிருப்பினோம், என்ட்ரி என்று போட்டிருப்பினோம், பாதணிகளை கிளற்றி விட்டு வரவும் என்று அறிவித்தல் போட்டிருப்பினோம், அமைதி பேணவும் என்ற அறிவித்தல்கள் போடப்பட்டிருக்கிறதை பார்த்திருப்பீங்க. அதை வச்சு ஒரு வசனம் எழுத போறோம். அப்படி அறிவுறுத்தல் எப்படி இருக்கு? பொது இடங்களில் அறிவுறுத்தல் பலகைகள் தொங்க விடப்பட்டுள்ளன. பாருங்கள். பொது இடங்களில் அறிவுறுத்தல் பலகைகள் தொங்க விடப்பட்டுள்ளன. உச்சரித்து எழுத பழகுங்கள். பொது இடங்களில் அறிவுறுத்தல் பலகைகள் தொங்க விடப்பட்டுள்ளன. ஓகே. அடுத்த முயற்சி. டக்கண்டு முயற்சிக்கு எங்களுக்கு ஒரு பழமொழியே தெரியும். என்ன? முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார். அப்பொழுது முடக்கண்டு முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார். அவதானியங்கள். திறமையுடையவன் கூட தோற்று போகலாம், முயற்சி உடையவன் ஒரு நாளும் தோற்க மாட்டான். அதைத்தான் சொல்லுவாங்க, முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார். அடுத்த அன்பு.
இந்த உலகத்திலேயே அன்பு என்ற சொல் தான் எல்லாத்தையும் மாட்டி படைக்கும். அன்புக்கு ஒரு வசனம் சொல்லுங்க. நீங்க யார் யார் அன்பு செய்கிறீங்கள்? இந்த அம்மாவை அன்பு செய்கிறீங்கள், அப்பாவை அன்பு செய்கிறீங்கள், இந்த உலகத்தை அன்பு செய்கிறீங்கள், சகோதரர்களை, உறவுகளை எல்லாரையும் அன்பு செய்கிறீங்கள். ஆனாலும் இந்த அன்புகளுக்குள்ள தலையான அன்பு ஒன்று இருக்கு. உலகில் தாய் அன்புக்கு நிகர் ஏதும் இல்லை. அப்போ எழுதுவோம் ஒரு வசனம் பாருங்கள். உலகில் தாய் அன்பிற்கு நிகர் ஏதுமில்லை. ஓகே, அவதானியங்கள் 12வது வினாவை பாருங்கள். அடைப்பினில் உள்ள பொருத்தமான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. பாருங்கள், அடைப்பினுள் தரப்பட்டிருக்கிற பொருத்தமான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. பார்ப்போம். பூ, பூக்கள். இந்த இடைவெளியில நாங்கள் இந்த ரெண்டுல அடைப்புக்குள்ள இருக்கிற ரெண்டு சொல்லில ஒன்றைத்தான் போட போறோம். இங்கால மலர்ந்தது என்று சொல்லி அங்க ஒரே ஒரு பொருள் தான் வந்தது. அப்ப என்ன வரும்? பூ மலர்ந்தது. பூக்கள்னு சொன்னா அது இந்த அர்த்தம் வேறையா வந்திருக்கும். மலர்ந்த என்ன ரெண்டு வந்திருக்கும். அப்ப அது இல்ல, பூ மலர்ந்தது. அடுத்ததை பாருங்க. குழந்தைகள். விளையாடுகின்றார்கள். குழந்தை என்னென்று வரும்? குழந்தை விளையாடுகின்றது என்றுதான் வரும். இது குழந்தைகள் விளையாடுகின்றார்கள் என்று வாரபடியா குழந்தைகள். சரி. நீங்கள் எங்கே சென்றாய்? எப்படி வரும்? நீ எங்கே சென்றாய் என்று வருமோ? நீங்கள் எங்கே சென்றாய் என்று வருமா வசனம்? நீ எங்கே சென்றாய். நீங்கள் சொன்னா எங்கே சென்றீர்கள் என்றுதான் வரும். அப்ப இது இந்த சரியான விடை நீ எங்கே சென்றாய். ஓகே, அடுத்ததை பாருங்கள். அவர்கள் சுற்றுலா சென்றார்கள். அவன் சுற்றுலா சென்றார்கள் என்று வருமா? இல்லை, அவன் சுற்றுலா சென்றான் என்றுதான் வரும். அப்ப இங்க அவர்கள் சுற்றுலா சென்றார்கள். அப்ப இங்க சரியான விடையது அவர்கள். அடுத்ததை பாருங்கள். முயல்கள் வேகமாக ஓடின. முயல் வேகமாக ஓடின என்று வருமா? இல்லை. என்ன ஓடின என்றது கன விஷயம், கணக்க பன்மை சொல்லில தந்திருக்கு. முயல் என்றது ஒன்று, அப்ப ஓடியது என்றுதான் வரும். அப்ப இது இந்த விட சரி வராது. முயல்கள் வேகமாக ஓடின. அப்ப முயல்கள் தான் சரியான விடை. சரி, பாருங்கள். குறுக்கெழுத்து போட்டி கட்டங்களை நிரப்புக. குறுக்கெழுத்து போட்டி கட்டங்கள் தெரியும் தானே? நாங்கள் இலகுவா விருப்பமான ஒரு விஷயம் உங்களுக்கு சின்னங்களுக்கு. இடமிருந்து வலத்துக்கு கேள்விக்கு இப்படி எழுத போறோம் விடைகளை. மேலிருந்து கீழே சொன்னா கீழ்வளம், மேலிருந்து கீழே நோக்கி எழுத போறோம் விடைகளை. முதலாவது வினாவை பாருங்கள். குதிரையை குறிக்கும் வேறு சொல். குதிரையை வேறு என்ன சொல்லால் அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். மா என்று சொன்னாலும் குதிரை, பரி என்று சொன்னாலும் குதிரை. அப்ப மா பரி என்று சொல்லி குதிரையை இருக்கிறது சொன்னால் இதுல பானா தரப்பட்டிருக்கு. அப்ப டக்கண்டு நாங்க யோசிக்காமலே எழுதலாம் பரி. பாருங்கள், பரி குதிரை. அப்ப இந்த வினா எழுதியாச்சு. சரி, அடுத்த இதில் உணவு உண்ணலாம். என்ன குழு தந்திருக்கிறாங்க? என்ன தந்திருக்கிறாங்க விடை. அப்ப பார்த்துக்கொள்வோம். உணவு என்னத்துல சாப்பிடுறாங்க? தட்டில. உணவு பீங்கான் தட்டில சாப்பிடுவோம், உணவு தட்டில சாப்பிடுவோம். அதை விட வேறு எண்ணத்துல சாப்பிடுறாங்க யோசிச்சு பாருங்கள். எங்கேயாவது திருவிழா, கொண்டாட்டங்கள், நிகழ்வுகளுக்கு போனால், ஒரு வீடு குடி போறுதலுக்கு போனால் அங்க கண்டிப்பா என்னத்துல தரப்படும் சாப்பாடு? வாழை இலை. எங்கட கலாச்சார நிகழ்வு, எங்கட கலாச்சாரத்துக்கு வாழை இலையில சாப்பிடுவோம். அப்ப ஞாபகத்துல வச்சிருக்கோம். இதில் உணவு உண்ணலாம்னு சொன்னா வாவென்ன வந்தா டக்குன்னு யோசிக்காம எழுதலாம். என்ன? வாழை இலை. வாழை இலை. ஓகே, இரண்டாவது கேள்வி செய்தாச்சு. மூன்றாவதை பாருங்கள். இடமிருந்து வலம். நடனம், சங்கீதம் போன்றவை இதில் அடங்கும். நடனம், சங்கீதம் போன்றவை இதில் அடங்கும். நடனம், சங்கீதம் எல்லாவற்றையும் எப்படி அழைப்பார்கள் சொல்லுங்கள். நாங்கள் இப்ப இடியப்பம், புட்டு, தோசை, இட்லியை என்னன்னு சொல்லுவோம்? உணவு என்ற பெயரால் அழைப்போம். அது மாதிரி இந்த நடனம், பாடல், சங்கீதம்
ஆட்டம் பாட்டங்களை எல்லாம் என்னென்று ஒரு பெயரால் அழைப்போம், பொது பெயர் கலைகள். ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, கலைகள். அப்ப காண தரப்பட்டிருக்கு. அப்ப இலகுவா டக்குன்னு யோசிக்காமலே எழுதலாம். கலைகள், கலைகள், கலைகள். ஓகே, 3 வினாவும் செய்யப்பட்டாச்சு. அடுத்தா மேலிருந்து கீழ் பாருங்க. மேலிருந்து கீழ் எப்படி இருக்கு? பிடுங்கும் செயலை இவ்வாறு கூறலாம். பிடுங்கும் செயலை, பிடுங்குறதுன்னு சொன்னால் என்ன? நீங்க என்னென்ன பிடுங்குறீங்க? பப்பாப்பழம் பிடுங்குறது, பூ பிடுங்குறது, மாம்பழம் பிடுங்குறது. ஓகே, அதே மாதிரி வேறு இன்னொரு வழி, இன்னொரு பெயர் என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க. பூ பறிக்க போவோம் பாருங்கள், பப்பாப்பழம் பறிப்போம், மற்றது பழங்களை பறிப்போம், கொய்யாப்பழம் பறித்து உண்ணலாம் பாருங்கள் என்று கூறும். அப்ப ஞாபகம் இருக்கோ பாருங்கள், பிடுங்கிறதுக்கு என்ன ஒரு ஒத்த சொல் வருது? ஆல்ரெடி பானா தரப்பட்டது. மேலிருந்து கீழ் நோக்கி எழுதப்படுறதுக்கு பானா தரப்பட்டது. அப்ப யோசிக்காம எழுதலாம், பரி. பிடுங்கிறதுக்கு இன்னும் ஒரு சொல் என்ன? பரி. ஓகே, அடுத்தது நாய் எஜமானை கண்டால் எதனை ஆட்டும்? இரண்டாவது கேள்வி, மேலிருந்து கீழ். அப்ப இரண்டாவது கேள்வி மேலிருந்து கீழ் பாருங்கள். இரண்டாவது கேள்விக்கு மேலிருந்து கீழ் எழுதுறதுக்கு முன்னமே விட தானாகவே வந்துட்டது பாருங்கள். நாங்கள் இங்க கலைகளுக்கு கலைகள் எழுதினாங்க, இங்க வாழைக்கு வாழை இலைக்கு எழுதி இங்க நாய் எஜமானை கண்டால் என்ன ஆட்டும்? வாழை வாழை ஆட்டும். இந்த வாழை வாழை ஆட்டுறதுக்கு தானாகவே வாவென்னா லையன்னா வாழை ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு. நாங்கள் எழுதாமலே விடை வந்துச்சு. ஓகே, பாருங்கள் 14